அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெறுப்பேத்றியா நீ லைட்டா நண்பர்களே வீடியோ ஆரம்பிக்கலாமா? டேய் யாரு அது? நான் தான் உங்க யாருன்னே தெரியாது நீ. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனது கணவருக்கு தெரியாமல் போனில் கள்ளக்காதலனோட ஸோ இதுல வந்து இருக்கிற பிளஸும் பேச போறோம் மைனஸும் பேச போறோம். இதுல என்ன பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் தான் இருக்கு. என்னதான் நீங்க பிளஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னாலும் மைனஸும் நிறைய இருக்கு. ஸோ அதையும் நான் கரெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நம்புறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. நீ சொன்ன நான் ஏன்டா கேட்கணும்? வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பாக்குறதுக்கு மோஸ்ட் பண்ணியா இருந்தாலும் ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரியேஷனா இருக்கு. ஒரு குரங்க வச்சு யாரும் அங்கே விட்டுட்டு போனேன் அதுக்குள்ள எவனா கடத்திட்டு போனது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ இதோட செகண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா அதையும் எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா காத்துறது பாத்தீங்கன்னா பரவாயில்ல. கள்ளக்காதலனோட தன் மனைவி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கணவர் தன் மனைவிடம் நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவியா என்று சொல்லியுள்ளார். சரி, அவர் கள்ள தொடர்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்று சொன்னார்கள் என்று தாராளமாக சொன்னேன். நம்ம கெட்டாத்த புண்டா பேச மாட்டோம்ல இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க சொல்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு அன்னீசியா எனக்கு தோணுச்சு. 1 கோடி பேர்கிட்ட பிச்சை எடுத்து இந்த கார் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பிரியன்ஸ்? நீங்களே என்ன மாதிரி ஆகணுமா? இப்ப ஆல்ரெடி லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இருக்கேன். நீங்க போட்டீங்கன்னா கூட ஒன்னொன்னா போடுங்க நண்பர்களே. ஒரு 10 லட்சம் போட்டுருங்க. இது மட்டும் எத்தனை சப்ஸ்கிரைப் நண்பர்களே? சப்ஸ்கிரைபர் நண்பர்களே 1 மில்லியனா இல்ல 1 லேக்கா? 1 மில்லியன் அவ்வளோ வேணாம். ஏதோ பார்த்து போட்டுருங்க. வாழ்க்கையில உருப்பட என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்காம வேலையை பார்க்கணும். உனக்கும் எனக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு இதுல பார்க்கும்போது நம்ம நிலைமை அப்படி வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ரீல்ஸ் பார்க்காம இருந்தா முன்னேறிடுவோமா நண்பர்களே? என்னடா பண்றீங்க? அக்காவோட பண்ண விட்டு பாருங்கடா. இதாண்டா அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, ஆத்தோரா படிக்கல்லு, ஐயா மரத்தை வச்சு பாரு, அசியாத கருங்கல். இந்த அக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா பேசுவாங்க, பயங்கரமான ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி 7 செகண்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் பண்றாங்களே. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் சொல்ற மாதிரி பேர் சொல்லி சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் பிரியாணி மேன் அண்ணன் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை லாங் டைம் ஒரு ப்ரீமியம் போட்டு யாராவது ஒருத்தர் பேச எடுத்து இப்போ எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னா வந்து அந்த பொண்ணோட பேச எடுத்து ப்ரீமியம் 10,000 போட்டு நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக மாஸ்கிங் பண்ணி ஸோ அதை ஒரிஜினல் மாதிரி எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அந்த பொண்ணோட ஃபியூச்சரே நான் அடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஏஐ ப்ளஸ் பார்த்து இப்போ நம்ம சிரிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆனா எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கே. ஏற்கனவே இந்த தாய்க்கு அப்படி பண்ணாங்க. ஏழை தாயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இருக்கும்போதே அண்ணா பாப்பா காதல் ஈடுபட்டுக்கிறாங்க. இது வந்து என்னதான் இது ஃபேக்காக இருந்தாலும் பார்க்கும்போது மனசு புண்டை வலிக்குதான். நம்ம ஏன் நண்பர்களே இந்த அம்மா பாப்பா அளவுக்குள்ள போக முடியல. நல்லா ஃபர்ஸ்ட் அது போனா என்ன ரிலேஷன்ஷிப் மணிக்கணக்கில் ஃபோன் பேசுறது என்னன்னு எனக்கு புரியல நண்பர்களே. இந்த அண்ணா பாப்பா காதலை பற்றி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பற்றி பேசி என்னால் சலிச்சே போச்சு எனக்கு. எந்த மனைவனுக்கு அவதான் ஏதோ பானிபூரி விக்கிறவங்க கூட ஓடி போயிட்டாலாம். பானிபூரிக்காரனோட ஓடி போயிருக்காங்க நண்பர்கள். படக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு வேலை. இப்போ தமிழ் நண்பர்களே வந்து நம்ம கூட அந்த எடுத்து செய்யலாம். நமக்கு ஒரு இன்கம் வருதுன்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வேணா செய்யலாம். தொழில் சொன்னேன், மற்றபடி ஓல் போடுறதுன்னு சொல்லலை. நினைச்சக்கூடாது, அப்படின்னு தப்பா நினைச்சக்கூடாது. ஜஸ்டிஸ் அந்த குரங்கு போட்டோ போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் சூத்திக்கும் 6 குளம் ஓத்திக்கும் மகனே. திருவள்ளுவருக்கு மேல போய் ஒரு குரலை சொல்லியிருக்காங்க நண்பர்கள். இந்த குரலை வந்து நினைக்கும் போது நம்மளே வந்து ஒரு செகண்ட் நானே ஸ்டக்காக தான் செய்கிறேன். கிரியேஷனை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை வந்து இவ்வளவு பேடா போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவு நல்லா இருக்கு. ஆனால் வந்து இதை லிமிட்டடோட வச்சுருக்கேன் இதோட. ஸோ மிஸ்யூஸ் யாரும் பண்ணாதீங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கத்தோட ஏஐ ட்ரெண்ட் வீடியோ இதுதான். ஸோ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஜாலியாக ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபன்னாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணி யாராவது ஒரு லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து எஃபெக்ட் சரி விடுங்க. யாராவது ஒருத்தர் லைஃப்பை வந்து பாதிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலில் யாரும் இறங்க வேணாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரிக்வெஸ்டாக கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக் கொள்கிறேன். பாய்.
நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ 8 நிமிஷத்துக்கு மேலே வருமா, இல்லை 10 நிமிஷத்துக்கு மேலே வருமா, இல்லை 14 நிமிஷத்துக்கு மேலே வருமா, இல்லை கொஞ்சம் பேசுவோமா பேச வேணாமா சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? வீடியோ முடிச்சு அவ்வளோதான். இங்கே ஏன் வச்சு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். பார்ட் 2 ஏதாவது வரக்கலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அது ஏதாவது எவனாவது கோலாத்தனம் பண்ணால் போட்டு விட்றேன். ஸோ இல்லைன்னா வேணாம், விட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு. பாய். பாய் நண்பர்களே. முடிஞ்சு வீடியோ முடிச்சு